கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே இந்த தெய்வ செய்தியை கேட்கும் யாவரையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாம் எல்லாருமே ஒன்றே ஒன்று அதிகமாக எதிர்பார்க்கிறது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலோ, நம்முடைய சொந்த ஜனங்களோ, நம்முடைய சிநேகிதரிடத்திலோ ஒரு உண்மையான அன்புக்காகத்தான் இயங்குகிறோம். ஏனென்றால் நாம் அவரிடத்தில் உண்மையான அன்பாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் உண்மையான அன்பிலே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனிதருடைய அன்பு எல்லாமே நம்முடைய வசதிக்கு ஏற்றபடியாக தான் அன்பு காண்பிப்பார்கள். இது மனிதனுடைய சுபாவம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்த்து கொண்டு இருந்து மோசமாக இருக்கிறீங்க. மனிதரை நம்பி நான் மோசம் போனேன். அவங்களிடத்துல உண்மையான அன்பு கிடைக்கின்ற தான் நம்பினேன். ஆனால் உண்மையான அன்பு கிடைக்கல என்று ஒருவேளை ஏமாந்து இருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய அன்பு அப்படித்தான். உங்களுடைய நிலைக்கேற்றபடித்தான் அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவன் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு பரிசுத்தமாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அந்த அன்பை நேசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருந்திருக்கிறோங்க. அவருக்கு பிடிக்கிற தன்மமாய் நாம் இருந்ததில்லை. ஆனாலும் அவர் அன்புள்ளவராய் நம்மோடு கூட வந்திருக்கிறார். இன்று இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்திலே இந்த இயேசு வந்து அவர் சொல்லுகிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும். இந்த அன்பை நேசிங்க. இந்த அன்பு உங்களுக்குள்ளே நடத்துங்க. இந்த அன்பு உங்களை ஆறுதல் படுத்தும், தேற்றும், அரவணைக்கும், ஆசீர்வதிக்குங்க. இந்த அன்புக்குள்ளே எப்பொழுது நிலைத்திருங்க. அவர்தான் இயேசு. இயேசு என்கிறவரே அன்புள்ளவர். அவரை நேசிங்க. அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.